பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதன் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அவர்களுக்கு உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு திகைப்பு வருகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் திகைத்து போய் நிற்போம், அது கலங்கி போய் நிற்போம். அந்த நேரத்தில் பிரியமானவர்களே, அந்த விடிவெள்ளி நட்சத்திரம், அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த திகைப்புகள், கலக்கங்கள் நீங்கி போகும். அவர்கள் அதை கண்டார்கள். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி வெளிச்சத்தை காண செய்யும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு விடியலை காண்கிறோம், வெளிச்சத்தை காண்கிறோம். இருள் நம்மை திகைக்க வைத்திருக்கலாம், கலங்க பண்ணியிருக்கலாம். பிரியமானவர்களே, அவன் வெளிச்சத்தை காண்கிறார்கள். வெளிச்சம் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சி உண்டு. அதே போல் இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலும் வெளிச்சமாய் கிடந்து வந்து ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதே போல் இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா வேதனைகளும் கண்டவரை சோதனம், ஆமே சோதனம், கலக்கங்களும் நீங்கட்டும். ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகட்டும். அவர்கள் எப்படி அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை நிமித்த ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அதே போல் அருமையான வாழ்வில் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்துங்க. எல்லா இருளை கர்த்தர் நீக்குங்க, வாழ்வை வெளிச்சமாக்கி மகிழ பண்ணுங்க. என்னாலுடைய வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.